இந்த ஆளோட கடையில வியாபாரமே ஆகிறதுனால ரொம்பவே சோகமா இருக்காரு. அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் வந்து சொல்றான், இந்தாங்க சைனா டீ பவுடர் வந்திருக்கு, இதுல டீ போடுங்கன்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு, இருக்க பவுடரை அப்படியே கிடக்கு, இதுல சைனா பவுடர் வேறையான்னு சொல்லும்போது அவன் சொல்றான், நீங்க இதுக்கு பணம் ஒன்னும் கொடுக்க வேணாம், இதுல ஒரு டீ போட்டு பாருங்க எப்படி வியாபாரம் போகுதுன்னு சொன்னதுக்கு அப்புறமா அவரும் சரின்னு சொல்றாரு. அதுக்கப்புறமா அங்க போற ஒரு வயசானவரை கூப்பிட்டு சொல்றாரு, வாங்க வந்து டீ குடிங்கன்னு. அப்ப அவரு சொல்றாரு, பணம் இல்ல என்ன விடுறான்னு சொல்லும்போது இவன் சொல்றான், பணம் எல்லாம் தேவையில்ல வந்து குடிச்சிட்டு போங்கன்னு சொல்லும்போது உடனே வந்து உட்கார்ந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த டீ கடைக்காரரும் அவருக்கு ஒரு டீயை போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா அவர் அந்த டீயை குடிச்சிட்டு வாழ்க்கையில எப்பயாவது ஒருக்கா அந்த டீயை குடிச்சு சாகணும்டான்னு சொல்லிட்டு அவரு செத்துடுறாரு. இத பார்த்தோன்னா டீ கடைக்காரன் என்னையா செத்துட்டானேன்னு சொல்லிட்டு இவங்க பயந்து போயிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல போலீஸ்காரர் வராரு. வந்தவரு இங்க கருப்பா சொட்டையா ஒருத்தன் போனா அவனை பாத்தீங்களான்னு சொல்லும்போது இவங்களும் தெரியாதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வயசானவர்கிட்ட கேட்கும்போது அவரு பேசாம இருக்காரு. அப்ப இவங்க சொல்றாங்க அவருக்கு காது கேட்காதுன்னு. இதனால போலீஸ்காரரும் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த வயசானவரோட பணத்தை எடுத்துட்டு பைக்ல வரும்போது அந்த வயசானவரோட பையன் வந்து கேட்கிறான், என்னோட அப்பனை கண்டீங்களா, அவன் கடனை வாங்கிட்டு ஊர்ல இருந்து மறைஞ்சிடறான்னு சொல்லும்போது இவங்களும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அந்த வயசானவரோட பணத்தை யாருக்குமே தெரியாம உருட்டி ஒரு மூலையில வச்சுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அப்படி அவங்க பைக்ல வரும்போது அந்த இடத்துல ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணி வந்து சொல்றாங்க, உங்களுக்கு விஷயம் தெரியுமா, ஊர்ல ஒரு பணம் விழுந்து போயிருச்சு, சீக்கிரமா வந்து டீயை போடுங்கடான்னு சொன்னதுக்கு அப்புறமா இவங்களும் டீ போட தான் கூப்பிட்டீங்களான்னு சொல்லிட்டு டீயை போட்டு அங்க இருக்கவங்களுக்கு கொடுத்துக்க இருக்காங்க. அப்ப அந்த வயசானவரோட பையன் வந்து என்னை விட்டு போயிட்டியா அப்பான்னு சொல்லி கதறி கதறி அழுகும் போது அப்பாவோட வாயில நொர தள்ளுறத பாக்குறான். இதை பார்த்தோன்னு என்னோட அப்பா நெஞ்சு வழியில செத்தாருன்னு சொன்னீங்களேடா, விஷத்தை கொடுத்து கொண்டு இருக்கீங்களேன்னு சொல்லிட்டு அவன் வந்து குழம்பிடுறான். அப்ப அந்த இடத்துல போலீஸ்காரர் வந்து சொல்றாரு, இதுக்கு முன்னாடி இவரை பார்த்தனே டீ கடைக்காரங்க கூட சொன்னாங்க அவருக்கு காது கேட்காதுன்னு. இத பார்த்தோன்னா பையன் சொல்றான், என்னோட அப்பாவுக்கு நல்லாவே காது கேட்கும், அந்த டீ கடைக்காரனுங்க எங்கன்னு சொல்லிட்டு டீ கடைக்காரனுங்களை பிடிச்சி விசாரிக்கும் போது அவனுங்களும் உண்மையை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இவன் என்ன தைரியம் தான் என்னோட அப்பாவை கொண்டு இருப்பீங்கடான்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வெட்டுறதுக்காக துரத்துறான். அந்த நேரம் மத்தவங்க எல்லாம் வாயை புழக்கிறாங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த வயசானவர் எந்திரிச்சு நிக்கிறாரு. அப்ப வயசானவர் சொல்றாரு, அவன் மேல எந்த தப்புமே இல்ல, நான் தான் கடன் தொல்லை தாங்க முடியாம விஷத்தை குடிச்சிட்டு நடந்து போனேன், ஆனா அந்த சைனா டீ என்ன காப்பாத்துச்சுன்னு சொல்லும்போது பையன் சொல்றான், கொக்கா மக்கா கடனை வாங்கிட்டு ஏன் தலையில போட பத்தியடா, ஒன்ன தாண்டா வெட்டணும்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு துரத்திட்டு வரான். அதுக்கப்புறம் இந்த டீ கடைக்காரங்களும் எப்படியோ தப்பிச்சோம்னு சொல்லிட்டு நடந்து வராங்க. அப்படி வந்தா அவங்களோட டீ கடையில நிறைய பேர் வந்து நிக்கிறாங்க. வந்து அவங்க கிட்ட என்னன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொல்றாங்க, உங்களோட டீ விஷத்தை முறிக்குமாமே, அதனால டீ தாங்கன்னு சொல்லும்போது டீ கடைக்காரர் சொல்றாரு, ஒரு டீ 50 ரூபா பரவாயில்லையான்னு சொல்லும்போது அவங்களும் பணத்தை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா அந்த டீ கடையை வச்சே பாத்தீங்கன்னா அந்த டீ கடைக்காரர் பணக்காரரா மாறிடுறாரு.